வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்காலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓப்பன் ஸ்கூலிங் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான கல்லூரிக்கு போகாமல் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதை சொல்லலாம். ஸோ அது மாதிரி சில கொஷினை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது சேர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து மேற்கொண்டு அப்டேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போடுவோம். நம்ம ஏதாவது அப்டேட்னால் அதில் போடலாம். அதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக அந்த 1வது யூனிட்டு முடிஞ்சு ரெடியாக இருக்குது. அதாவது பிடிஎஃப் ரெடியாக இருக்குது. டாபிக் வைஸ் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஒரு 900 கொஷின் இருக்குது, மேலே தான் இருக்குது. டாபிக் வைஸாக கவர் பண்ணியாச்சு. தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரொசீஜர் தரேன், அது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பே பண்ணி வாங்கிக்கலாம். கால் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், நிறைய கால் வருது, அதனால் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அபெக்ஸ் பாடி ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங் இன் இந்தியா? பார்த்திங்கன்னா NIOS ஓப்பன் ஸ்கூலிங். அடுத்து NIOS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்த்திங்கன்னா B, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஏன்னா டைமில் உங்களுக்கு பிஜி எக்ஸாமுக்கு அது மீன்ஸ் அதாவது அந்த முதன்மை பாடம் வந்து அதாவது உங்களுடைய மேஜர் வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி இதே நீங்கள் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக ப்ரிப்பரேஷன் நாளையிலேருந்து யூனிட் 2 நம்ம என்ன பண்ணுவோம், போட ஆரம்பிப்போம். ஸோ அதனால் மீதை கவர் பண்ணாத யூடியூப்பில் வர ஐடியாவை பின்னாடி வாய்ப்பு இருந்தால் போடுவோம். அதுக்கடையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கி அந்த கவர் பண்ணிடுங்க. பிடிஎஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் ப்ரமோட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது உங்களுக்கு வாய்ப்பை தருது. நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து உங்கள் சௌகரியத்துக்கு, உங்கள் டைம் டேபிளுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸுக்கு என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம் ஓப்பன் ஸ்கூலிங்கில். அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் இஸ் எஸ்பெஷலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ட்ராப் அவுட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல். ஆப்ஷன் சி. அதாவது இடையில ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போகாமையும் காலேஜுக்கு போகாமல் வந்தவங்க மறுபடியும் என்ன பண்ணலாம், அந்த படிப்பை தொடரலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஃபீச்சர் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்? ஓப்பன் ஸ்கூலுடைய ஒரு தன்மை இல்லாதது எது? பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் அகாடமிக் கேலண்டர் இதில் இருக்காது. நம்ம ஃபார்மலாக யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு செட்டப்பில் படித்து ஒரு கரிக்குலமை ஃபாலோ பண்ணி ஒரு டைம் டேபிள் இது பண்ணி அப்படி இல்லாமல் இது பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு அகாடமிக் கேலண்டர் கிடையாது. மற்றெல்லாம் உண்டு. ஃப்ளெக்சிபிள் அட்மிஷன், இங்கே எப்போ வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம். மல்டிபிள் சான்சஸ் ஃபார் எக்ஸாம், அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அட்டம்ஸ் இது கொடுப்பாங்க. செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், நீங்களே முனைப்பாக என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம், சொந்தமாகவே கற்றுக்கிறது. அடுத்து NIOS ஆப்ரேட்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்? இதெல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான் அது. விச் இயர் வாஸ் NIOS எஸ்டாப்ளிஷ்ட்? இது கேட்க வாய்ப்பு இருக்குது. 1989, 1989. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங்? பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் லேர்னிங் ஆப்ஷன். அதில் என்ன இருக்காது, கிளாஸ் ரூம் லெக்சர் இருக்காது, கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் இருக்காது, நோ ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சிலபஸ் இருக்காது. இது எல்லாமே இருக்காது. இதெல்லாம் நம்ம ஃபார்மல், இன்ஃபார்மல், அந்த நான் ஃபார்மல் படிக்கும்போது இதுவும் இதில் வரும். ஆக்சுவலாக இந்த ஓப்பன் ஸ்கூலிங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃபார்மல் வெரைட்டியில் வரும். சரிங்களா? இன்ஃபார்மல், ஃபார்மலெல்லாம் படிக்கும்போது இதில் நான் ஃபார்மல் டைப்பில் வரும். சரிங்களா? அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் அல்டர்னேட்டிவ் ஸ்கூலிங். இது பார்த்து வச்சுங்க, அல்டர்னேட்டிவ் ஸ்கூலிங். ஓப்பன் ஸ்கூலிங்க்கு இன்னொரு பேர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலிங் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து விச் ப்ரோக்ராம் டஸ் NIOS ஆஃபர் அட் த செகண்டரி லெவல்? செகண்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா 12வது ஈக்குவலான சர்டிஃபிகேஷனோட என்ன பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் யார் யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் ஹூ நீட் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஷெடியூல்ஸ். அவங்களுக்கு தான் அது சரியாக வரும். ஃபுல் டைம், அதாவது லேர்னர்ஸ் ஹூ நீட் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஷெடியூல், அது அவங்க தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், வேலைக்கு போவாங்க,
அவங்க தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த ஷெடியூலை பண்ணிக்கலாம். அடுத்து விச் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் ஓப்பன் ஸ்கூலிங். அதில் பார்த்திங்கன்னா பிரிண்டட் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. சில இடத்துல சில கோர்ஸில் ஆன்லைன் ரிசோர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நடத்துவாங்க காலேஜில். இந்த நம்மளே என்ன பண்ணிக்கலாம், யூடியூப் அந்த மாதிரி நிறைய மீடியாவில் நம்ம தேடி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. மற்ற இதில் இல்லாத பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் லெக்சர் இராது. ஆனால் அது ஃபார்மலில் இருக்கும். பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அதெல்லாம் ஃபார்மலான இது நான் ஃபார்மல்னால இதெல்லாம் இருக்காது. சரிங்களா. அடுத்து வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் NIOS, லேர்ன் எனி டைம் எனிவேர். அடுத்து NIOS ப்ரொவைட்ஸ் எஜுகேஷன் அப் டு செகண்டரி சீனியர் செகண்டரி லெவல். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வொகேஷ்னல் கோர்ஸ் ஆஃபர்ட் பை NIOS. வொகேஷ்னல் கோர்ஸ் பியூட்டி கல்ச்சர். அடுத்து NIOS வாஸ் ஃபார்மலி நோன் அஸ். NIOSக்கு முன்னாடி வேறு பேர் என்னென்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா NOS, நேஷனல் ஓப்பன் ஸ்கூல். அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் ஹெல்ப்ஸ் இன் ப்ரமோட்டிங் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் லேர்னிங். நீங்கள் என்ன பண்ணுறது, 50 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஓப்பன் லேர்னிங்கில் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ஓப்பன் ஸ்கூலிங். பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் அண்ட் லேர்னர் சென்டர் எஜுகேஷன். இது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் படிச்சுப்பாங்க, அதெல்லாம் இதில் சரி வராது. பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்து வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இஸ் ஃபாலோடு NIOS. ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம். செமஸ்டர் சிஸ்டம் இருக்காது. அதாவது தேவைக்கேற்ப என்ன பண்ணிக்கலாம், அந்த சிஸ்டத்தை மாற்றிக்குவாங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ஓப்பன் ஸ்கூலிங். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இட் ஹெல்ப்ஸ் அச்சீவ் த கோல் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எஜுகேஷன் கிடைக்கணும், கல்வியறிவு கிடைக்கணும், படிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது என்ன பண்ணுது, இந்த ஓப்பன் ஸ்கூலிங் செயல்படுது. அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் சப்போர்ட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தது தான், இன்க்ளூசிவ் அண்ட் equitable எஜுகேஷன். ஆப்ஷன் சி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேர்னர்ஸ் பெனிஃபிட் மோஸ்ட் ஃப்ரம் NIOS. பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அடல்ட்ஸ், ட்ராப் அவுட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லேர்னர்ஸ். அவங்களுக்கு தான் அது முக்கியமாக பெனிஃபிட் ஆகுது. அடுத்து த சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பை NIOS இஸ் ஈக்குவல் டு ரெகுலர் போர்டு எக்ஸாமினேஷன். சரிங்களா, இது நான் வச்சுங்க. விச் பிரின்சிபல் இஸ் சென்ட்ரல் டு ஓப்பன் ஸ்கூலிங். ஓப்பன் ஆக்சஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் ஹெல்ப்ஸ் எஜுகேஷனல் டிஸ்பேரிட்டி. மக்களிடையே காணப்படுகிற அந்த கல்வி சமத்துவமின்மையை போக்குறதுக்காக இந்த ஓப்பன் ஸ்கூலிங் நடத்தப்படுது. சரிங்களா. விச் எஜுகேஷன் பாலிசி சப்போர்ட்ஸ் ஓப்பன் ஸ்கூலிங் இன் இந்தியா. 2020 சொல்கிறாங்க. ஏற்கனவே ஓப்பன் ஸ்கூல்லாம் இருக்குது, இருந்தாலும் 2020 இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் எனேபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சூஸிங் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டைமிங்ஸ். ஏற்கனவே சொன்னதான். அடுத்து NIOS ஆல்சோ ப்ரொவைட் எஜுகேஷன் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ். அதாவது மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். அதே மாதிரி ஜெயிலில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் கற்றுக்கிறத NIOS மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, படித்து பட்டம்லாம் பண்ணுறாங்க. அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் அச்சீவிங் விச் UN கோல். பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் SDG 4. இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி, அது ஏற்கனவே படிக்கும்போது நான் பார்த்தோம். விச் டைப் ஆஃப் pedagogy is most aligned with open schooling. பார்த்தீங்கன்னா learner centric and activity based. The National Institute of Open Schooling NIOS offers which type of certification? Secondary and senior secondary certification. Which technology is widely used in open schooling to reach remote learners? Radio, television and internet. அடுத்து which of the following terms is closely associated with open schooling. பார்த்தீங்கன்னா distance education. ஏற்கனவே சொன்னேன். அடுத்து what is the minimum age for admission to NIOS secondary course? 14 years. ரொம்ப முக்கியம். class 10 14 years.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் NIOS? பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கரிக்குலம் ஃபார் எல்லாருக்கும் இருக்காது, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம். அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கரிக்குலம் இருக்க வாய்ப்பில்லை. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும், ஒவ்வொரு நபருக்கும் டிமாண்ட் ஏற்ற மாதிரி இருக்கும். The open schooling system mainly aims at mass literacy, universal access to education. அது மாஸ் லிட்ரேஷன் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நிறைய மக்கள் படிக்கணும், அதுதான் அது சொல்லுது. அடுத்து ஓப்பன் ஸ்கூலிங் அலவுஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்பியர் ஃபார் எக்ஸாம் எனி டைம் ஆன் டிமாண்ட். எப்போனாலும் நம்மளாம் எக்ஸாம் எழுதிக்கலாம், அதுக்குன்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் லேர்னிங் மெட்டீரியல் இஸ் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங் லேர்னர்ஸ்? SLM அப்படின்னு சொல்கிறாங்க, செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அவங்களே என்ன பண்ணுவாங்க, படித்து அவங்களே என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமில் கற்றுக்குவாங்க. செல்ஃப் லேர்னிங், லார்ஜ்லி செல்ஃப் டாட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளெண்டட் லேர்னிங் இன் ஓப்பன் ஸ்கூலிங்? இதில் வந்து ஆன்லைன் இருக்கும், பிரிண்டட் மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. NIOS ஆல்சோ கண்டக்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபார் அன்ட்ரெயின்ட் டீச்சர். இது ரொம்ப முக்கியம். DEIED, அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபார் அன்ட்ரெயினர், ட்ரெயின் ஆகாத டீச்சருக்கு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய கோர்ஸ் கொடுக்குறாங்க, அதை பார்த்துக்குங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ஓப்பன் ஸ்கூலிங்? இது ஒரு நான் ஃபார்மல், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிள் எஜுகேஷன். ஓப்பன் ஸ்கூலிங் என்ன ஃபார்ம்னு கேட்பாங்க, நான் ஃபார்மல். ஓப்பன் ஸ்கூலிங் ஹெல்ப்ஸ் அச்சீவ் த கோல் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல், யூனிவர்சலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து விச் அசஸ்மெண்ட் மெத்தட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் ஓப்பன் ஸ்கூலிங்? டியூட்டர் மார்க்ட் அசைன்மெண்ட், TMA அப்படின்னு சொல்கிறாங்க. The open schooling approach removes the barrier of time and location constraint. அதாவது இந்த டைமில் இங்கே வரணும், இந்த லொக்கேஷனில் வரணும் அப்படிங்கிற ஒரு தடையை அது நீக்குது ஓப்பன் ஸ்கூலிங். இது ஏற்கனவே பார்த்தோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a key difference between ரெகுலர் அண்ட் ஓப்பனிங்? பார்த்தீங்கன்னா சூஸிங் பேஸ் அண்ட் ஷெட்யூல், ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் அதெல்லாம். ஓப்பன் ஸ்கூலிங் is also referred to as alternative and inclusive learning. அடுத்து ஒன் ஆஃப் த எய்ம் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இஸ் டு டெமோக்ரட்டைஸ் எஜுகேஷன். இது ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, கிடைக்க பண்ணுறது. NIOS ப்ரொவைட்ஸ் எஜுகேஷன் ஹவு மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட. அடுத்த கொஸ்டின், வாட் டஸ் TMA ஸ்டாண்ட் ஃபார் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்? TMA என்னன்னா டியூட்டர் மார்க்ட் அசைன்மெண்ட், இதை பார்த்து வச்சுங்க. அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்? ஃபிக்ஸ்ட் அகாடமிக் இயர். அடுத்து NIOS ஆல்சோ ஆஃபர் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் த்ரூ வெக்கேஷனல் எஜுகேஷன் கோர்சஸ், இதுவும் நடக்குது இங்கே. Which group is the primary target for of the open education program under NIOS? பார்த்தீங்கன்னா அடல்ட் நியோலிட்ரேட், அதேமாதிரி ஸ்கூல் ட்ராப் அவுட். அடல்ட் நியோலிட்ரேட், ஸ்கூல் ட்ராப் அவுட், அதை பார்த்து வச்சுங்க. பட் இந்த கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். The flexibility in examination under open schooling is supported by on-demand examination system. இதையும் பார்த்து வச்சுங்க. ODS, ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் தான் இது என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. இந்த ஓப்பன் ஸ்கூலில் காணப்படுற அந்த எக்ஸாமினேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டியில், அதாவது எக்ஸாமில் உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டியை சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன், ODS. விச் இன்டர்நேஷ்னல் பிரின்சிபல் இஸ் ஃபுல்ஃபில்டு த்ரூ ஓப்பன் ஸ்கூலிங்? பார்த்தீங்கன்னா SDG 4, குவாலிட்டி எஜுகேஷன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே, நன்றி.